ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக இல்லை. லேக் ஆஃப் நாலேஜ்னால நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எனக்கு வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆனிச்சு. அதான் பிரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. பர்த் வெயிட்டை வந்து அவங்க ரீகெயின் பண்ணிடணும். என்னோட பையன் பார்த்தீங்கன்னா அவன் ரீகெயினே பண்ணல. மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நானுமே வந்து நிறையா வந்து சர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். பேபி வந்து பர்த் வெயிட்டை விட 1 மந்த்லேயே ஜாஸ்தி ஆனால் ஆக்சுவலி அது வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. மில்க் வந்து பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணால் நல்லா வருமா, சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் பிரெஸ்ட் ஃபீடிங்காக பண்ணும்போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எதை பற்றி நான் பேச போகிறேன்னா பிரெஸ்ட் ஃபீடிங். ஆக்சுவலி மை பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். நானும் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக இல்லை. லேக் ஆஃப் நாலேஜ்னால நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எனக்கு வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்டு நான் ஏன் இதை வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொல்கிறது ஏதாவது 2 பேருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நான் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பிரெஸ்ட் பம்ப் ரிவ்யூ வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணால் நல்லா வருமா, எந்த மோட் யூஸ் பண்ணால் நிறைய மில்க் வரும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பற்றி பேசலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஸோ நமக்கு ஒரு நாலேஜ் வந்து ப்ராப்பராக கிடைக்காததுனால நம்ம அதை ப்ராப்பராக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் ஃபார்முலா மில்க் கொடுக்கறதுக்கு போயிடுறோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 2 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்து 2020 பார்ன். ஸோ அப்போ வந்து அவனுக்கு வந்து நான் ஒரு 2.8 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தேன். செகண்ட் பேபி வந்து இப்போ தான் வந்து 1.8 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலி இப்போ தான் அக்டோபரோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போது நம்ம எப்போயுமே வந்து நம்மளோட திங்கிங் ஃபுல்லாக வந்து டெலிவரி பற்றின விஷயங்கள் அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம். நம்ம ஹெல்த்து பார்த்துக்கிறது இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன். வெஜினல் டெலிவரி, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போது இருந்த நாலேஜ் என்ன, குழந்த பிறந்தா மில்க் வரும், மில்க்கை பேபிக்கு கொடுக்க போகிறோம், அதை தாண்டி எதுவுமே தெரியாது. ஸோ ஒன்ஸ் பேபி பிறந்தாச்சு. பிறந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் அம்மா எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஃபீடிங் பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா வந்து எனக்கு சி செக்ஷன். ஸோ அம்மா தான் ஹெல்ப் பண்ணி ஃபீடிங்லாம் பண்ணாங்க. ஸோ அங்கே டாக்டரும் செக் பண்ணிவிட்டு மில்க் சப்ளைலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் பிகினிங்கில் வந்து நமக்கு பார்த்தோன்னா பேபி வந்து ஒரு 5 ml அந்த லெவலுக்கு தான் அவங்க குடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எப்பயுமே வந்து பேபி பிறந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே அவங்களோட பர்த் வெயிட்டை வந்து அவங்க ரீகெயின் பண்ணிடணும். கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ ரீகெயின் பண்ணணும். என்னோடய பையன் பார்த்திங்கன்னா அவன் ரீகெயினே பண்ணல. அப்படியே அவன் மெலிஞ்சிட்டே வர மாதிரி இருக்குது. ஆனால் நான் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து அவன் குடிக்கிறானா குடிக்கலையான்றது நமக்கு தெரியல. அவன் குடிக்கிறான்னு நினச்சி தான் நான் கொடுத்துட்ருந்தேன். பட் அவன் சரியாக குடிக்கல போல. ஸோ அதுதான் வந்து லேச்சிங் இஷ்யூஸ். அவங்க பேபி வாய் வச்சு அவங்க எப்படி குடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஸோ பேபி ரொம்ப மெலிஞ்சோன்னே சரி ஓகேன்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணுறீங்களா இல்லையா, பேபி வந்து பர்த் வெயிட்டை க்ராஸ் பண்ணவே இல்லை இன்னும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஐயோ நான் கரெக்டாக தான் ஃபீட் பண்ணுறேன், சொன்ன மாதிரி 1 hour ஒன்ஸ் 1.5 hours கொடுத்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிருச்சு ஆக்சுவலி. அப்புறம் டாக்டர் வந்துட்டு ஓகே நம்ம ஃபார்முலா மில்க் வேணால் ட்ரை பண்ணலாம். அவங்க என்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. நீங்கள் ஒரு சைடு ஃபீட் பண்ணும்போது இன்னொரு சைடு மில்க் வந்து வருதா, அது மாதிரி வரும் பிகினிங்கில். ஸோ அது மாதிரிலாம் வருது. ஆக்சுவலி எனக்கு அது மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் பேபி என்னவோ அவன் குடிக்கல போல், சரியாக குடிக்கல. ஸோ அதுதான் வந்து லேச்சிங் இஷ்யூஸ். அது கண்டுபிடிக்க தெரியல எங்களுக்கு. ஸோ அந்த பயத்தில் என்ன பண்ணிட்டேன், ஓகே சரி நம்ம வந்து பேபி வந்து பர்த் வெயிட் வந்து இன்னும் க்ராஸ் பண்ணல, நம்ம ஃபார்முலா மில்க் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற டக்குன்னு அது
பதட்டத்தில் பயத்தில் நமக்கு அப்படித்தானே வரும். டாக்டரும் சொன்னாங்க கொஞ்சம் இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை வேணாம், நம்ம வந்து ஃபார்முலா மில்க்கே கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க் கொடுத்தோம். பட் இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க டாக்டர், நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுத்தாலும் மார்னிங் 1 டைம் ஈவினிங் 1 டைம் கொடுங்க. நீங்கள் வந்து உங்களோட மில்க்கை நீங்கள் கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து சப்ளையே இல்லாமல் போயிடும், கம்மியாகிடும். ஸோ நீங்கள் கொடுங்க, இதை வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் வீட்டுக்கு வந்து அதே ஃபாலோ பண்ணோம். மார்னிங் 1 டைம், ஈவினிங் நைட்டு 1 டைம் கொடுப்பேன். மீதி டைம் எல்லாம் நான் தான் கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் பிரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் யுவர் பாடி. நமக்கு வந்து மில்க் சப்ளை வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து நம்பணும். நெக்ஸ்ட்டு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ பேபிக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா மில்க் டக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஃபீல் ஆகும். நம்ம நிப்பிளில் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் மில்க் வராது, ஒரு மாதிரி உள்ள கிளாண்டாக ரவுண்டாக ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மில்க் வரும். ஸோ அதில் தான் வந்து மில்க் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம எம்டி பண்ண தான் நம்ம பாடிக்கு வந்து இவ்வளோ மில்க் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நிறையா ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த 2 விஷயம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. லேச்சிங் பற்றி சொல்கிறேன். லேச்சிங்னா என்னென்னா, பேபி வந்து நல்லா வாயை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட பிரெஸ்ட் வந்து பேபிக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க நல்லா வாயை ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் அவங்க அந்த பிளாக் கலர் ஃபுல்லாக அவங்க வாய்க்குள்ளே போகணும். ஏரியோலான்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபுல்லாக வாய்க்குள்ளே போனால் தான் அவங்க வந்து சக் பண்ணி அவங்களுக்கு இழுக்க முடியும். ஜஸ்ட்டு மேலே மட்டும் வச்சாங்கன்னா அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, என் பையன் மேலே மட்டும் தான் வச்சா நமக்கு அந்த ஒரு பெயினும் ஃபீல் ஆகும், அந்த மாதிரி அவங்க கரெக்டாக வைக்கலைன்னா. ஸோ அது ஒரு மிஸ்டேக். ஸோ ஃபுல்லாக அவங்க வாயை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகி வாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது, பேபியை தான் நம்மக்கிட்ட கொண்டு வரணும். ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து நான் தப்பு பண்ணியிருந்தேன். நான் பெண்ட் பண்ணி தான் கொடுப்பேன். நான் வந்து ஆக்சுவலி ஃபீடிங் பில்லோ நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணல. நான் நார்மல் பில்லை வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா கீழே படுத்துட்டு கொடுத்தேன். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நம்ம படுத்துட்டுலாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா பேபிக்கும் தெரியாதுல்ல. ஸோ நான் கொஞ்சம் படுத்துட்டும் கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ஃபீடிங் பில்லோ வாங்கி நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து அது மேலே பேபி வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோடய செகண்ட் பேபிக்கு நான் ஃபீடிங் பில்லோ கண்டிப்பாக வாங்கணும்னு வாங்கி ஃபீட் பண்ணேன். ஸோ என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ணணும், அதெல்லாம் வந்து செகண்ட் பேபிக்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணும்போது, செகண்ட் பேபி வந்து பர்த் வெயிட்டை விட 1 மந்த்லேயே ஜாஸ்தி ஆனால் ஆக்சுவலி அது வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. ஏன்னா என் குழந்தை ஃபர்ஸ்ட் பேபி வந்து மெலிஞ்சான். அது வந்து எனக்கு இன்னும் என் மைண்டுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபீடிங் பில்லோ வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரைட் சைட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் லெஃப்ட் சைட் கொடுங்க. அந்த மாதிரி கொடுங்க, மாற்றி கொடுங்க. ஏன்னா தூங்கிட்டாங்கன்னா 2 சைடும் குடிக்காமல் தூங்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க குடிக்கும்போது அந்த பக்கம் கொடுங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்தா தான் நம்ம பாடிக்கும் தெரியும் எவ்வளோ மில்க் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டே நான் அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து அவனுக்கு ஃபார்முலா மில்க் கொடுத்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அவனுக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் கொடுத்ததை வந்து நைட்டு மட்டும் கொடுக்குறதா மாற்ற ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் கொடுத்தேன். ஏன்னா நைட்டு நடுவில் அழுதானா அவன் எதுக்கு அழுதானான்ற ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால் நைட்டு மட்டும் கொடுத்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5th மந்த் வரைக்கும் தான் கொடுத்தேன். ஒரு 5th மந்த்துக்கு அப்புறம் என் குழந்தை வந்து அவனே ஃபார்முலா மில்க் அந்த ஒன்ஸ் நம்மளோட மில்க் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃபார்முலா மில்க்கை குடிக்க மாட்டாங்க போல். ஏன்னா நான் அதிகமாக என்னோடய மில்க் தான் கொடுப்பேன், ஃபார்முலா கம்மியாக தான் கொடுத்தேன். ஸோ வந்து அவன் ஃபார்முலா மில்க் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அவன் வந்து குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் தான் கொடுத்தேன். அந்த 5 மந்த்ஸ் வந்து நான் வந்து சரியாக கொடுக்கலையோன்ற ஒரு இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அப்படி தான் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும்னு பிளான் பண்ணேன். ஸோ 2.5 இயர்ஸ் வந்தோடனே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும்போது ஸ்டாப் பண்ணவே முடியல. எப்படி பண்ணுறதுனே தெரில. என்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவான். வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்புறமா எப்படியோ வந்து 2.8 இயர்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அவனுக்கு. ஓகே, இப்போ பிரெஸ்ட் பம்ப் பற்றி சொல்கிறேன். நான் பிரெஸ்ட் பம்ப் வந்து என்னோடய செகண்ட் பேபிக்கு தான் வாங்கினேன். மெயினாக வந்து நான் என்ன ரீசனுக்காக வந்து பிரெஸ்ட் பம்ப் வாங்கினேன்னா,
எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கே வந்து அந்த அ பால்லாம் குடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரொம்ப பால் கட்டிக்க ஆரம்பிச்சது. ஸோ, அப்போ வந்து எனக்கு ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் பேபி சம்டைம்ஸ் மார்னிங் வந்து நமக்கு மில்க் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல வந்து பேபி தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம எழுப்பவும் முடியாது. ஸோ, அது அப்போலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ, அது வந்து செகண்ட் டைம் வந்து நான் அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாம்னு நெனச்சேன். ஸோ, அதனால ஒரு நல்ல ஒரு பிரெஸ்ட் பம்ப் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்போ வியரபிள் பிரெஸ்ட் பம்ப் மாரி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமும் அதை வந்து க்ளீன் பண்ணணும், கரெக்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வியரபிள் பிரெஸ்ட் பம்ப் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு ரொம்ப பார்த்து தேடி நிறைய ரிவ்யூஸ்லாம் ரீட் பண்ணி ஒரு பிரெஸ்ட் பம்ப் வாங்கி யூஸ் பண்ணேன். அதுவும் வந்துட்டு நான் வந்து ஃபுல் டைம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மார்னிங் அந்த மாரி எனக்கு இதுக்காக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் என் பேபிய நான் தான் பார்த்துக்கிற மாரி இருந்தது. நான் அம்மா வீட்லேருந்து வந்துட்டேன். ஸோ அப்போ வந்து மார்னிங் எழுந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணணும். ஸோ அந்த டைமில பேபி எழுந்தா எனக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்க டைம் இருக்காது. ஸோ அதனால நான் மார்னிங் எழுந்த உடனே பம்ப் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அத வந்து நான் அவனுக்கு குடுத்துட்டேன். இவன் இவனும் வந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த பாட்டில்ல குடிக்கிறவே மாட்டேன்ட்டான். ஸோ சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு யூஸே ஆகல. பட் நல்ல ஒரு ப்ராடக்ட் அது. உங்களுக்கு வேணும்னா நீங்க அத செக் பண்ணி பாருங்க. அதோட ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பிரெஸ்ட் பம்ப். பட் வொர்க்கிங் வுமனா இருந்தா நமக்கு பிரெஸ்ட் பம்ப் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்ம வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு, திரும்ப அவங்க தூங்குற டைம்ல நம்ம திரும்ப வந்து பம்ப் பண்ணி, அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது கேட்கும்போது நல்லா இருக்கு. பட் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் கொஞ்சம் லேசி தான். அது வந்து அதனால எனக்கு டைரக்ட் ஃபீடிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். ஒன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்க மில்க்க நம்ம எப்போ வேணா குழந்தைக்கு குடுத்துக்கலாம். வெளியில போனாலும் ஒரு நர்சிங் ஷால் வச்சிருந்தா குடுத்துக்கலாம். நமக்கு இந்த கழுவுறதுக்கோ, அந்த மாரி விஷயத்துக்கோ வந்து நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, ப்ரெஷரும் இருக்காது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தின நாலேட்ஜ் எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம். எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது. டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். நம்ம குடுக்க தான் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அத வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம குடுத்துட்டே இருக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் நான் வந்து வருமா வராதான்னு கொஞ்சம் டவுட்ல கூட இருந்தேன். பட் செகண்ட் பேபிக்கு வரும் நம்பினேன். நல்லாவே சப்ளை இருந்தது. நல்லாவே குடுத்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட செகண்ட் பேபி வந்து 1 இயர்க்கு அப்புறம் நான் கவ் மில்க் குடுத்தேன். அவன் குடிச்சான். ஃபர்ஸ்ட் பேபி வந்து அதுவுமே குடிக்க மாட்டேன்ட்டான். அவனுக்கு ஏதோ அந்த டேஸ்ட் பிடிக்கல போல. அவன் குடிக்க மாட்டேன்ட்டான். அதனால தான் நான் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் ஏன்னா அவன் அதுவும் குடிக்கல, நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா மில்க்ன்னு ஒண்ணு அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றதுனால நான் அவனுக்கு 2.5 இயர்ஸ் பிளான் பண்ணேன். இவன் வந்து கவ் மில்க் குடிக்கிறான் அப்படின்றப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் பிளான் பண்ணேன். பட் 2 இயர்ஸ் கிட்ட போயிட்டா இவனுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு கஷ்டமாகுமோன்னு 1.5லயே இருந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இவனுக்கு இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இவனுக்கு ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் வந்து எதார்த்தமா நான் அந்த மாரி திங்க் பண்ணேன். அந்த மாரி பண்ணலாமா அப்படின்னு. என்கிட்ட வந்து நிப்பிள் கேப் இந்த மாரி இருந்தது. இது ஆக்சுவலி நான் வாங்கியிருந்தேன் மிந்த்ராலேருந்து. திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ, இவனுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கப்ப, எனக்கு இது ஞாபகம் வந்தது. இந்த மாரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத வியர் பண்ணிட்டு காணோம் அப்படின்னு அவன்ட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நைட்டு அழுதான். பட் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ப்ராசஸ நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அவன் அழுக தான் செய்வான். நைட்டு அழுதான். நான் இங்க வந்து எனக்கு தொட்டில் கிடையாது. பில்லோல தான் வச்சு இப்படியே ஆட்டுவேன். ஸோ இல்லடான்னு சொல்லிட்டு நைட்டுமே நான் அவன்ட்ட காமிச்சுட்டு இல்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ செகண்ட் டேவும் கொஞ்சம் அழுதான். தேர்ட் டே கொஞ்சம் கொஞ்சமா அழுதான். ஸோ அப்படியே அப்படியே அவனே மறந்துட்டான். இல்ல அப்படின்ற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஓகேன்னு ஆயிடுச்சு. பட் இந்த டைம்ல நான் பண்ணதுனால இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் அறிவெல்லாம் வளர்ந்துரும். அவங்க கண்டிப்பா பிச்சு பார்த்துருவாங்க. இவனே ஒரு 3 டேலாம் வந்து லைட்டா டச் பண்ண ட்ரை பண்ணான். நான் டச் பண்ண விடல. ஸோ அதனால கொஞ்சம் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. ஸோ இதுதாங்க என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி.
இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்முலா மில்க் கொடுக்குற மாம்ஸாக இருந்தால் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் ஃபார்முலா மில்க் கொடுத்துருக்கேன். பட் ஃபார்முலா மில்க் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க மாம் யாராச்சும் நியூ மாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக கொடுத்தா தான் ஆகும். நிறைய டைம்ஸ் நீங்கள் கொடுங்க. அண்ட் ஃபார்முலா மில்க் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 மந்த்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டில் ஃபீட் பண்ணல. ஏன்னா பாட்டில் ஃபீட் பண்ணால் குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பராக சக் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் அந்த ஃபில்லர் இருக்கும்ல, மெடிசன் கொடுக்குற ஃபில்லர் அதுதான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது பேர் வர மாட்டேங்குது. அந்த மருந்து கொடுப்போம்ல, அதான் அந்த ஐயோ! அது பேர் என்ன? பாலாடை. அந்த பாலாடையில ஊத்தி அது வழியா குடுக்கலாம். பட் நாங்க வந்து ஃபில்லர் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து எங்க அம்மா தான் பண்ணாங்க. சீரியஸ்லி அது ரொம்பவே கஷ்டம். ரொம்ப நேரம் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கணும். நாங்க ஒரு 50 ml குடுக்குற வரைக்கும் எங்க அம்மா அப்படிதான் குடுத்துட்ருந்தாங்க. பேபி அந்த 50 ml குரோத் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனயே வந்து நீங்க வந்து பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணாலுமே பிகினிங்கில் வந்து நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிடாதீங்க. பிரஸ்ட் பம்ப் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பாட்டில் ஃபீடு பண்ணாதீங்க பிகினிங்கில். அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி நம்மக்கிட்ட குடிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே தான். மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நானுமே வந்து நிறையா வந்து சர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும். வாட்டர் நல்லா குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் நல்ல ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும். வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குது. வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மண்ணீரல், அந்த சுவரொட்டி அதை வந்து நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கேலக்டோ பவுடர்னு ஒன்று விற்கும். டாக்டரே வந்து எனக்கு அது கொடுத்தாங்க. ஸோ அது குடித்தாலும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கும். டேப்லெட் கூட கொடுப்பாங்க டாக்டர். அதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்தது உங்கள் சப்ளையில் அப்படின்னா உங்களுக்கு மில்க் வருதா வரலையா அப்படின்னு சிலருக்கு வந்து நமக்கே இப்போ எனக்குமே டவுட்லாம் இருந்தது. ஒரு நல்ல ஒரு லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை வந்து நம்ம ஆன்லைன் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போது. ஸோ அது மாதிரி வந்து லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான் வந்து ஈஸி இருக்கிறதுலே ரொம்ப கம்ஃபர்ட்டு கூட பேபிக்கும் நமக்கும் கூட. இப்போ வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் பிரெஸ்ட் ஃபீடிங்காக பண்ணும்போது. பிரெஸ்ட் பம்ப் உங்களுக்கு அவசியம் வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் என்ன ரீசனுக்கு வாங்கினேன்னு நான் சொல்லிட்டேன். ஒர்க்கிங் விமனாக இருந்தால் பிரெஸ்ட் பம்ப் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நல்ல பிராண்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வெர்ட்டட் நிப்பிளாக இருக்குது அப்படின்றவங்க வந்து நிப்பிள் ஷீல்டு போட்டு வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது போல். பட் அதை பற்றி எனக்கு கிளியரிட்டி இல்லை. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீடிங் ப்ராஸ் வாங்கிக்கோங்க. ஃபீடிங் ட்ரெஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நர்சிங் ஷால் வாங்கிக்கோங்க. நான் வந்து என்னோட செகண்ட் பேபியை வந்து 6th மந்த்லேருந்தே ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். டைரக்ட் ஃபீட் தான் பண்ணேன். நர்சிங் ஷால் போட்டுட்டு ஃப்ளைட்டில் போகிற பிளேஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நான் பண்ணேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து நர்சிங் ஷால் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதை பற்றினாலும் கண்டென்ட் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ நான் வந்து அயர்லாண்டுக்கு மூவ் ஆகியிருக்கேன். இங்கே சில பிளேசஸ்லாம் ட்ரிப் போயிட்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.